இந்த மதுவை ஒரு முறை ஒருவர் அருந்தினால், ஒரே ஒரு முறை ஒருவர் அருந்தினால் அவருடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவர் தொழுகையாளியாக இருந்தால் 40 நாள் தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு வீரியம் நிறைந்த ஒரு குற்றச் செயலாக இந்த செயல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள். யார் இந்த உலகத்திலே மது அருந்தக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் மதுவை தரமாட்டான், வழங்க மாட்டான். மறுமை நாளில் மதுவை தரமாட்டான் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மறுமை நாளில் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ பேரின்பங்களை தருவதாக வாக்களித்திருக்கிறான். அந்த பேரின்பங்களில் ஒன்றுதான் மது அவர்களுக்கு பரிமாறப்படும். அந்த மதுவை அருந்தினால் அதில் போதை இருக்காது, அதை அருந்துவதனால் தலைவலி ஏற்படாது. அப்படிப்பட்ட சுத்தமான அவர்களுக்கு அதே நேரத்தில் சுகத்தை வழங்கக்கூடிய மது மறுமை நாளில் சொர்க்கவாதிகளுக்கு பரிமாறப்படும்.